மஹிந்தவின் பாதுகாப்பு அதிகாரி மீண்டும் விளக்கமறியல். இஷாராவின் அறிவாற்றலை புகழ்ந்து பாராட்டிய பிரதி அமைச்சர். மஹிந்தவை சந்தித்தது சீன வர்த்தகர்கள் குழு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நடைமுறைக்கு வரும் புதிய மாற்றங்கள். 28 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை முறைகேடாக ஈட்டியதாக சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராட்சியை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். இந்த விடயம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு எதிர்வரும் நாட்களில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இஷாரா குற்ற செயல்களுக்காக பயன்படுத்திய அறிவாற்றலை நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தி இருந்தால் நாடு முன்னேறி இருக்கும் என பிரதி அமைச்சர் ரிபி சரத் தெரிவித்துள்ளார். வெளிகந்த நவசேனபுர பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். குற்ற செயல் ஒன்று பின்னணியில் பெண் என்ற வகையில் இஷாரா பயணம் செய்த பாதை அவர் எவ்வளவு அறிவாற்றல் கொண்ட நபர் என்பதை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். அவரது இந்த ஆற்றல்களை நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக பயன்படுத்தினால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கப்பெறும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே நாம் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் உள்ளன என பிரதி அமைச்சர் டி.பி. சரத் தெரிவித்துள்ளார். சீன வர்த்தகர்கள் குழு ஒன்று நேற்று தங்காலையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட இல்லத்தில் அவரை சந்தித்தது. இந்த விஜயத்தின் போது முன்னாள் ஜனாதிபதிக்கு பரிசுகளை வழங்கிய குழுவினர் அவரது நலம் விசாரித்தனர். கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறி தங்காலையில் குடியேறிய பின்னர் முன்னாள் ஜனாதிபதியை சந்திக்க வந்த முதல் சீன வர்த்தகர்கள் குழு இதுவாகும். தேயிலை ஏற்றுமதியில் ஈடுபட்டுள்ள இந்த குழு வெலிகம மற்றும் நுவரெலியாவுக்கு செல்லும் வழியில் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நடைமுறைக்கு வரும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி இன்று நண்பகல் 12 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. அதன்படி கட்டுநாயக்கவில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் பயணிகள் திட்டமிட்ட விமான நேரத்தில் இருந்து 4 மணி நேரத்துக்கு முன்னதாக தங்கள் அனுமதிகளை சரிபார்க்க அனுமதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. இது விமான பயணிகள் சேவை வசதிகளை மேம்படுத்தும் என்றும் விமான பயணிகளுக்கு விமான நிலைய செயல்பாடுகளை எளிதாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மட்டக்களப்பு நகரில் வீதியால் செல்வோரை கடைக்கு வருமாறு ஏட்டிக்கு போட்டியாக கூப்பிட்டு வரும் இரு ஆடைகள் விற்பனை வர்த்தக நிலையங்களில் கடமையாற்றும் ஊழியர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதன்போது ஏற்பட்ட கைகலப்பில் கூறிய ஆயுதத்தால் தாக்குதலுக்கு உள்ளாகி 3 பேர் படுகாயமடைந்துள்ள சம்பவம் தொடர்பாக நேற்று ஒருவரை கைது செய்துள்ளதுடன் ஒருவர் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் மக்கள் புதிய ஆடைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் நகரில் கோட்டைமுனை பாலத்துக்கு அருகில் உள்ள அருகருகே அமைந்துள்ள இரு ஆடை விற்பனை வர்த்தக நிலையங்களின் முன்னால் அங்கு கடமையாற்றும் ஊழியர்கள் வீதியால் போவோரை தனது கடைக்கு வருமாறு ஏட்டுக்கு போட்டியாக கூப்பிட்டு வந்தனர். சம்பவ தினமான கடந்த புதன்கிழமை பகல் வீதியால் போவோரை கூப்பிடுகின்ற போது இரு கடைகளில் பணிபுரிந்து வரும் ஊழியர்களுக்கிடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து கைகலப்பு ஏற்பட்டு கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட இதில் இரு தரப்பினரையும் சேர்ந்த 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக நேற்று முன்தினம் ஒருவரை கைது செய்ததுடன் இருவர் தலைமறைவாகியுள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவரை இன்று வெள்ளிக்கிழமை நீதிமன்றில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மட்ட தலைமையக போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாரியளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் கீரிசம்பா அரிசியை பதுக்கி வைப்பதாகவும் அதன் பிரதிபலனாக சந்தையில் அரிசி தட்டுப்பாடு உருவாகியுள்ளதாகவும் விவசாயிகள் மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களின் சங்கம் அறிவித்துள்ளது. மேலும் கீரிசம்பாவுக்கு பதிலாக மாற்று அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளமையின் ஊடாக வேறு மாஃபியா நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று அந்த சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர்
UK சேமசிங்க நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் கீரி சம்பா அரிசியை பதுக்குவதாகவும் அதனால் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு தோற்றம் பெற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கான அரிசி தேவைப்பாடு அவ்வாறு இல்லாவிட்டால் நெல் தேவைப்பாடு 15 தொடக்கம் 10% ஆகியுள்ளது. சந்தைகளில் 330 ரூபாய் தொடக்கம் 350 ரூபாய் என்ற அடிப்படையில் அதிக விலையில் கீரி சம்பா அரிசியை விற்பனை செய்கின்றார்கள். இந்த விடயத்தில் நுகர்வோர் விவகார அதிகார சபையும் அமைதியாக இருப்பதை அவதானிக்க கூடியதாக உள்ளது. அரிசி விலையின் ஏற்ற இறக்கத்தினூடாக அதிக லாபத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் முயற்சிக்கின்றார்கள். இதனூடாக மீண்டும் செயற்கையாகவே சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிலிப்பைன்ஸின் யூனியன் சுர்காவோ தீவிலிருந்து 69 கிலோமீட்டர் ஆழத்தில் 6.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக கட்டிடங்கள் குலுங்கினாலும் எந்தவிதமான சேதமோ அல்லது பாதிப்போ ஏற்படவில்லை என வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலநடுக்கம் மிண்டானோவோ தீவின் கிழக்கு பகுதியில் 7.4 மற்றும் 6.7 ரிக்டர் அளவிலான 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு ஒரு வாரத்துக்கு பிறகு ஏற்பட்டுள்ளது.